அஸ்மத்குருப்யோ நம. சுவாமி ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் மூன்றாவது ஆஸ்வாசம் 23-24வது ஸ்லோகம். இந்த 23வது ஸ்லோகத்தில் நமக்கு சரண்யனாக கண்ணன் இருக்க, சரணம் கொடுக்க, சரணாகதி செய்ய அவன் திருவடியில் கண்ணன் இருக்க நமக்கு மற்றதால் ஆவது என்ன? ஒன்றுமில்லை. கிருஷ்ணன் ஒருவனே நமக்கு பாதுகாப்பு. அனன்ய கதித்துவத்தை தெரிவிக்கிறார் சுவாமி. சரணாகத விரஜ பஞ்சரே சரணே ஷார்கதரஸ்ய வைபவே கிருபயா திருத கோப விக்கிரஹே கிரியதன்யன் மிருகயாமஹே வயம் சரணாகத வஜ்ர பஞ்சரே சரணே சரணே ஷார்கதரஸ்ய வைபவே கிருபயா திருத கோப விக்கிரஹே கியதன்யன் மிருகயாமஹே வயம். ஷார்கம் அதாவது வில். அந்த ஷார்கம் என்ற வில்லை ஏந்திய பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய ஒரு விபவ அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். அடியவர்களுக்கு கருணை செய்வதற்காகவே, கருணை புரிவதற்காகவே அவ்வளவு ஒரு வாத்சல்யத்துடன் அவன் ஆயர்பாடி கோபாலனாக உருவத்தை ஏற்றுக்கொண்டான். ஒரு ஆயர்குல கொழுந்தாக அந்த கண்ணன் தன்னை சரணமடைந்தவர்களை, தன்னை தஞ்சம் அடைந்தவர்களை வைரத்தாலான கூண்டுக்குள் வைத்து அந்த கிளி எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அப்படி பத்திரமாக பாதுகாப்பான். செல்லமா, ஒரு பெட் பேரட் மாதிரி. அப்படிப்பட்ட கண்ணனை நாம் புகலிடமாக, அந்த சரண்யனை நாம் கொண்டு விட்டால் நாம் ஏன் வேறு எவரை தேடி போக வேண்டும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. சரணாகத வஜ்ர பஞ்சரே சரணே ஷார்க தரஸ்ய வைபவே கிருபயா திருத கோப விக்கிரஹே கியதன்யன் மிருகயாமஹே வயம். சரணாகத, சரண் புகுந்தவர்களுக்கு, சரணமடைந்தவர்களுக்கு வஜ்ர பஞ்சரே வைரத்தாலான கூடு, மாளிகைன்னு வச்சுக்கோங்களாமே, அது மாதிரி போன்றது. ஷார்கதரஸ்ய மகாவிஷ்ணு, வில்லை ஏந்திய மகாவிஷ்ணுவின் சிறந்த அவதாரம், விபவே சிறந்த அவதாரமாகியதும், கிருபையா கருணையால் திருத ஏற்றுக்கொண்ட கோப விக்கிரகை, கருணையால் ஏற்றுக்கொண்ட கோப வேஷத்தை உடையமான அந்த நாராயணன் கண்ணன், அவனுடைய ரூபம் சரணே புகலிடமாயிருக்கிறது நமக்கு. வயம் நாம், கியதன்யத் வேறு எதை மிருகயாமகே தேட வேண்டும்? வேறு எதை தேட வேண்டும்? சரண் புகுந்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான மாளிகை போன்ற, வைரத்தில் செய்த மாளிகை போன்று சிறந்த அவதாரமாகியதும், நாராயணனின் அவதாரமாகியதும், கருணையால் ஏற்றுக்கொண்ட கோப விக்கிரகம், கோப வேஷத்தை உடையதுமான கண்ணனுடைய ரூபம் புகலிடமாக இருக்கும்போது நமக்கு வேறு எதை தேட வேண்டும்? எதையும் தேட வேண்டாம். அடுத்த ஸ்லோகத்தில் மூ உலகிற்கும் மனோரம்யமான அவனுடைய திருவடி, அந்த திருவடி, அந்த ராதாகிருஷ்ணன் என்ற ஜோதி என் சித்தத்தில் விளங்கட்டும் என்கிறார் சுவாமி. ஜகத்ரய்ய காந்த மனோஜ்ஞ பூமி சைதஸ்ய ஜஸ்ரம் மம சந்நிதத்தாம் ரமாசமாஸ்வாதித சௌகுமார்யம் ராதாஸ்தனோ போக ரசஜ்ஞபோஜः. ஜகத்ரயைகாந்த மனோஜ்ஞ பூமி சேதஸ்ய ஜஸ்ரம் மம சந்நிதத்தாம் ரமாசமாஸ்வாதித சௌகுமார்யம் ராதாஸ்தனாபோக ரசஜ்ஞமோஜः. மூன்று உலகிலும் தன்னிகரில்லாத, தனக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயனவன். அப்படிப்பட்ட தன்னிகரில்லா ஒப்பிலி அப்பன், ஒப்பாரில் அப்பன், மனம் கவர் சௌந்தரியத்துக்கு கண்ணனே உறைவிடம்.
அவனுடைய வடிவழகை மகாலட்சுமி தேவி அனுபவித்திருக்கிறான். அவன் ராதையின் மார்பில் அரவணைப்பு சுகத்தை அனுபவித்தவன். அப்படிப்பட்ட கண்ணன் என்ற பரஞ்சோதி வடிவம் என் மனசில் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கட்டும். மூவுலகிற்கும் மனோரம்யமானவன் அவன். ஜகத்ரய மூவுலகிற்கும் ஏகாந்த ஒப்புயர்வற்ற மனோஜ்ஞ பூமி, மனோரம்யமான இடம். ரமா மகாலட்சுமியால் சமாஸ்வாதித்த நன்கு அனுபவிக்கப்பட்ட அவன். சௌகுமாரியன், மிருதுத்தன்மை உடையவன் அவன். ராதாஸ்தன ஆபோகா, ராதையின் நகில்களுடன் கொங்கைகளால் அணைக்கப்பெற்ற இன்பத்தை உணர்வதுமான அவன். ஓஜகா, பேரொளி பொருந்திய திருவடி. அப்படிப்பட்ட திருவடி மம என்னுடைய சேதசி சித்தத்தில் அஜஸ்ரம் இடைவிடாமல் சந்நிதத்தாம் விளங்கட்டும் என்கிறார் சுவாமி. எப்பவும் அவனுடைய திருவடி என் மனதில் விளங்கட்டும். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.